இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனத்துக்குள்ளே போகலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிக்கலாம். அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இந்த தண்ணீரை நான் ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, இதில் இனி ஒரு சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் த பாயிண்ட். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி, அந்த தண்ணீர் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு அற்புதம். எலியாவுக்கு பிறகு எலிசா செய்த முதல் அற்புதம் இது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் இதில் இருந்துன்னு கேட்டா, 22ஆம் வசனத்தை திரும்ப பாருங்க. 22ஆம் வசனத்தில் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே, மறுபடியும் வாசிக்கிறேன், எலிசா சொன்ன வார்த்தையின்படியே, மறுபடியும் வாசிக்கிறேன், எலிசா சொன்ன வார்த்தையின்படியே. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளை 1000 பேர் 1000 வார்த்தை பேசலாம், ஆனால் எலிசாவினுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருந்தது. அது வாட் இஸ் த சீக்ரெட்? என்ன ரகசியம் அது? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. தேவ மனிதர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை கர்த்தர் அப்படியே ஹானர் பண்ணுறார், அதை கர்த்தர் அப்படியே கேட்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு சொல்லுவார், மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறாரு, அதனால் நான் அதை திருப்புறேன். மார்க் சாப்டர் 11. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால் 23, 11, 23 வாசிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு அண்டர்லைன் த வேர்ட், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு ரிட்டையர்டு டீச்சராக இருக்கலாம், அல்லது நீங்கள் இப்போ வேலைக்கு போகாத பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், வயசாக இருக்கலாம், 70 வயசு தாண்டி இருக்கலாம், சரியா? அல்லது பலவீனமான ஒரு பாண்டமாக இருக்கலாம், பல கஷ்டத்தின் வழியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற சகோதரனாக இருக்கும் பட்சத்தில், நல்ல கவனிங்க, இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தோடு நீங்கள் எதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களோ, எதை கிளைம் பண்ணுறீங்களோ, உங்கள் வார்த்தையை ஆண்டவர் ஹானர் பண்ணிடுவார். உங்கள் வேர்டை கர்த்தரை ஹானர் பண்ணிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க, நீங்கள் ஜெபிச்சு பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பிரதர் அப்படின்றாங்களே, வாட் இஸ் த மீனிங்? அது எங்கிட்ட மந்திரம் தந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு தேவ மனிதர் ஒரு வார்த்தையை சொல்வார், ஆனால் பரலோகம் அதற்கு ஆமோதிச்சிரும். மீட்டிங்ஸில் பாருங்கள், பயங்கர மழை திரண்டுக்கிட்டு வரும், அப்படி மேகம் திரண்டுக்கிட்டு வரும். ஆண்டவரே, நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அந்த மேகம் கலைந்து போவதாகன்னு சொல்லும்போது ஆண்டவர் அப்படியே அந்த மேகத்தை கலைச்சு கொண்டு போய்விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சொன்னபடியே ஜெபிச்சபடியே அப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே ஆண்டவர் இந்த இடத்துல இந்த மார்க் 11ஆம் அதிகாரம் 23 அவன் சொன்னபடியே ஆகும். ஆமாம், டிஜிஎஸ் தினகரன் தேவ மனிதருடைய கடைசி ஜபம் நடத்துவாங்கல்ல, அந்த கூட்டம் முடிச்சுட்டு அந்த பிரசங்கம் முடிச்சுட்டு நடத்தும்போது அவங்க நிறைய வியாதிகளை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் இதை சொல்லுவாங்க, அவன் சொன்னபடி ஆகும் என்று சொன்னீரே, உம்முடைய ஊழியனாகிய நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால், ஆவியில் நிரம்பி ஜெபித்து பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரப்பப்படுகிற தேவ மனிதர்கள் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வரும். அப்போ தேவ மனிதர்களுக்கு தான் மற்ற வருமோ, நீங்கள் உங்களுக்கு வராதுன்னு நினைக்காதீங்க.
கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் யாரெல்லாம் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிறாங்களோ, ஓகே, யார் யாரெல்லாம் அறை வீட்டை பூட்டி கொண்டு கண்ணீரோடு மன்றாடி பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுடைய வேர்டை கர்த்தர் கனப்படுத்திடுவார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தையின்படியே, அதான் ரொம்ப முக்கியம். சொன்ன வார்த்தையின்படியே. சில பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரத்தை விட்டு போ என்று சொல்லும்போது அலகழிக்கிறது. என்ன காரணம்? அது அந்த பரிசுத்தாவின் அபிஷேக அந்த நேரத்தில் நிரம்பி சொல்றதெல்லாம் கிடையாது. பிசாசை துரத்துவதற்காக அபிஷேகத்தில் நிரம்பினாலும் அதை ஓடாது. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்போதும் பிசாசை துரத்துகிறோமோ இல்லையோ, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, தேவைகளுக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, எப்போது உங்களுக்குள் இருக்கிற இந்த ஆவியின் வரத்தை நீங்க அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க உருவாக்கி கொள்ளணும். பிரியமானவங்களே, இன்னும் நீங்க இன்னொருத்தருடைய ஜெபத்தை நாடி இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேசத்தின் எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சரியா? நீங்க ஒரு சாதாரண ஆசிரியராய் ஓய்வு பெற்றிருப்பீங்க. நீங்க எங்கேயோ தூர இடத்துல இருப்பீங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்காக கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டு இருப்பாரு. அதை நீங்க முதலாவது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? அப்ப இந்த நாட்கள்ல தேவன் தேடுகிற ஒரு நபர் நீங்களாக இருக்கலாமே, ஏன் இருக்கக்கூடாது? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வசனத்தை பாருங்க. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு எரிகோ பட்டணத்துக்கு நீங்க போனீங்கன்னா, இன்னைக்கும் நீங்க எரிகோ பட்டணத்துக்கு போனீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த எலிசாவின் நீர் ஊற்றை பார்க்கலாம். மழை 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 மழைன்னு தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களை, இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமான தண்ணீர். அந்த முழு, அதாவது ஜெரிகோ சிட்டிக்கு முழுவதுக்கும் அந்த தண்ணீர் தான் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? நீங்க ஏன் கலங்குறீங்க? நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாள் தானே, இல்லையா? நீங்க அபிஷேகம் பெற்றாள் தானே. அப்போ ஏன் இப்போ நம்ம மிஸ்டேக் என்ன தெரியுமா? அதையும் சொல்கிறேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை தான், அந்த சர்ச்சில் தான், அல்லாவிட்டால் எப்போவாது எதுக்காவது வேதனையோடு ஜெபிக்கும் போது தான், அல்லது எப்போவாது ஒரு நாள் தான் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறது. மற்ற நேரம் தான் சாதாரணமாக ஜென்டிலாக ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவோம். சரியா? நான் என்ன சொல்கிறேன், எப்போதும் ஆவிக்குள்ளாக நிரம்பி இருக்கணும். எப்போதும் ஆவியில் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும். ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவார் என்று கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன். அவனுடைய நாவில தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் வைக்கிறார். உதாரணமாக நீங்க அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. இப்ப 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை சொன்னேன். 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது யோசபாத், ஆமென், வாசிங்க. நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் கூட இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று, எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இந்த வார்த்தையை பாருங்க. ஆமென். அந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. ராஜா சொல்றாரு, யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் யோதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த இடத்துல அவங்க போகிற வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் போயிற்று. அவர்களுக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணி இல்லாமல் போயிற்று. ஒரு பெரிய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் மாற்றிட்டாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, இந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை சொல்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இங்கே இல்லையான்னு ஒரு விசாரிக்கிறாங்க. அப்போ அங்கே சொல்லப்படுகிறது, இங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்றால் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த. பாருங்க, சில அடைமொழிகளை சொன்னால் அல்லது அவங்க பட்டப்படிப்பை சொன்னால் இங்கே அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் இவருக்கு இங்கே சொல்லப்படுகிறது,
இவர் யார்? எலிசா என்று சொல்றதை விட எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இங்க இருக்கிறான். ஆண்டவருக்கு தோத்திரம். எலியாவின் நாட்களெல்லாம் எலிசாவுடைய ஊழியமே அந்த சாப்பிட்ட பிறகு தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் மேலே ஒரு அனாயிண்டிங் இருக்குது, அவர் மேலே ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அனாயிண்டிங் உள்ளேயே இருந்தது, அந்த அபிஷேகம் உள்ளேயே அவருக்குள்ளேயே வாசம் பண்ணி கொண்டு இருந்தது. வேணா வெளியரங்கமாக பார்க்கறதுக்கு அவர் வேலைக்கார, அவன் சாப்பிட்டுட்டு வரும்போது, அவர் சாப்பிட்டு வரும்போது இவர் அவர் கைக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. எல்லார்கிட்டையும் கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. ஏன்னா இந்த பைபிள் எடுத்து வாசிக்க கர்த்தர் சொல்றான்னு சொல்லலாம், பேசலாம். பைபிளில் இருக்கிறத எடுத்து சொல்லிட்டு கர்த்தர் சொல்றான்னு பேசலாம், அது வேற. அது ரெகுலராக எல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த டைம்லி வேர்டு, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வார்த்தை சொல்லணும், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் ரேமா வேர்டு. அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, இந்த ரேமா வேர்டு அல்லது அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை உங்கள் வாயில் வரணும். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட்டுச்சுன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா சொன்னதையே சொல்லிக்கிட்டு, ஆமாண்டவரே செய்ய மறந்ததையும், ஆமாண்டவரே கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு சுகமே இல்லை, நல்லா கிழங்கு போல் உட்காந்துக்கிட்டு எனக்கு சுகமே இல்லை, எங்களை இப்படியே டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க, ரொம்ப யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. அதாவது அந்தந்த நேரத்துக்குரிய டைம்லி வேர்டு உங்க வாயில வந்து நீங்க ஜெபிக்கணும். அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறது. பிரைஸ் காட். அப்படி நீங்க சாதாரணமா ஒரு வீட்டுக்கு போயிருப்பீங்க, அங்கே பேசிட்டு இருப்பீங்க, ஜெபிக்கலாமான்னு சொல்லும்போது ஜெபிப்பீங்க. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு அவங்க சொல்லுவாங்க, நான் என்னென்னலாம் இருதயத்தில் யோசித்து இருந்தேனோ அதையெல்லாம் சொல்லி நீங்க ஜெபிச்சீங்களே, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் வாஞ்சிங்க. இப்படி வாஞ்சிட்டு எனக்கு அதை தாங்க அதுக்குன்னு ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி அதையே ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க வேண்டாம். டெய்லி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாலே அவர் உங்களுக்குள்ளே வந்துடுவார். புரியுதா உங்களுக்கு? டெய்லி அவரோடு கூட பழகிக்கிட்டே இருந்தாலே, டெய்லி அந்நிய பாஷைகளை பேசி அவரோடு உறவாடிக்கிட்டு இருந்தாலே, அவரோடு நடந்துக்கிட்டு இருந்தாலே, அவரோடு பேசிக்கிட்டு இருந்தாலே, அவரோடு பழகிக்கிட்டு இருந்தாலே, சரியா? பைபிள் வாசிக்கிறதும் அவரோடு பேசுறதும், பைபிள் வாசிக்கிறதும் அவரோடு பேசுறதுமா இருந்தாலே அந்த ஸ்பிரிட் வந்து உங்களுக்குள்ளே வந்துடும். ஆமென். அப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கும், தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கும். சாதாரணமாக இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, டக்குன்னு கிடைச்சிரும். அதை விட இன்னொரு விசேஷம் என்னன்னா, நீங்கள் சாதாரணமாக இது கிடைச்சா நல்லா இருக்குமே நினைப்பீங்க, அது ஆண்டவர் தந்துடுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வராது, அதுக்கும் தோத்திரம். ஏன்னா அதாவது தகப்பனுக்கு தெரியும் எதை எப்போ கொடுக்கணும்னு, இல்லையா? தகப்பனுக்கு தெரியும் எதை எப்போ கொடுத்தா நல்லா இருக்கும்னு. அதனால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய அவங்ககிட்ட போலாம் வாங்க. ஏன்னா அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ இதை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, இந்த நேரத்துக்குரிய வார்த்தை, இந்த பிரச்சனைக்குரிய வார்த்தை, இந்த நாளுக்குரிய வார்த்தை, அல்லது இந்த ஊழியத்துக்குரிய வார்த்தை, அல்லது உங்கள் பிள்ளைகளுக்குரிய ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கவே மாட்டீங்க. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் தருவார், கர்த்தர் நம்மை போஷிப்பார், கர்த்தர் நம்மை ஆதரிப்பார், கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அந்த எண்ணம் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே வந்துடும் பிரியமானவர்களே. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேண்டும். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தில் கரம் உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால இணைந்து ஜெபிக்க போகிறோம், இணைந்து ஜெபிக்க போகிறோம். இணைந்து ஜெபிக்கணும், இணைந்து எங்கே இருந்தாலும் ஜெபிங்க. ஏன்னா உங்கள் வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் எடுக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்கள் வட்டாரத்தில். ஆமென். ஒருவேளை நீங்கள் இங்கிலாண்டில் இருந்து இந்த செய்தியை கேட்டால், ஸ்காட்லாண்டில் இருந்து கேட்டால், சுவிட்சர்லாண்டில் இருந்து கேட்டால்,
ஏன் திருநெல்வேலியிலிருந்து கேட்டால் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சென்னையில், நீங்கள் தண்டையார்பேட்டையில் அல்ல அடையாறில், வேளச்சேரியில், ஆவடி, அம்புத்தூரில், அல்லாவிட்டால் நீங்கள் நாகப்பட்டினத்தில், மதுரையில் எங்கிருந்து கேட்கிறீர்களோ அந்த வட்டாரத்துக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் எடுக்க வேண்டிய ஒரு காலம், உத்தரவாதம் எடுக்க வேண்டிய ஒரு காலம். ஆமென். உத்தரவாதம் எடுக்க வேண்டிய ஒரு காலம். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி ஜெபிக்கணும். அப்போ கர்த்தருக்கா நீங்க சொன்னது அப்படியே கர்த்தர் சொல்லிடுவார். என் மகன் சொல்லிட்டான், அதை நான் நிறைவேற்றிடணும். என் மகன் இதை சொல்லிட்டான், என் மகா இதை சொல்லிட்டா, அதை நான் செஞ்சிடணும் என்று ஆண்டவர் தாகத்தோடு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஷபாலா ரீகபா ரபா கபா ரக பௌதா ரபா. யோசபாத்து சொன்னான், கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது, அங்கே போவோம். கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. இயேசுவே, இயேசுவே, ஒவ்வொரு பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு சரியான வார்த்தையை தாரும். போகலாமா வேண்டாமா, இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா, ஆண்டவரே இதுல நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், ஆண்டவரே இந்த வேலையை நான் கையில் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த தொழிலை தொடங்கலாமா நான் தொடங்கக்கூடாதா, ஆண்டவரே நான் இங்க பிரயாணப்படலாமா பிரயாணப்படக்கூடாதா. இயேசுவே, ஒரு குழப்பமா இருக்கு. இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த பெண் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, ஆண்டவரே 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 நான் எடுக்கிற டிசிஷன் சரியா தவறான்னு என்னால் புரிந்து கொள்ள முடியல. என்னுடைய ஜெபம், நான் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே அது உம்முடைய சன்னிதானத்தில் வந்து எட்டுதா அல்லது எட்டலியான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆண்டவரே. அனுதினமும் ஜெபிக்கிறேன், அனுதினமும் வேதத்தை படிக்கிறேன், வாசிக்கிறேன் ஆண்டவரே. சில நேரங்களில் என்னுடைய போராட்டங்களை என்னால சகிக்க முடியல, ஓவர் கம் பண்ண முடியல, எழும்பி பிரகாசிக்க முடியல. தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது, அவனிடத்தில் போவோம். ஆமென். இந்த வறட்சியை மாற்றுவதற்கு வழி என்ன, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு வழி என்ன, எனக்கு தேவனுடைய வார்த்தை வேணும். கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் உங்க வாயை ஒரு தீர்க்க தரிசன வாயாக மாற்ற முடியாதா? உங்களுடைய ஜெபத்தை ஒரு தீர்க்க தரிசன ஜெபமா மாற்ற முடியாதா? அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு நீங்க பேச 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 ஆமென். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கதறும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, புலம்பும் போது, ஆமென், உங்களை அறியாமல் மன்றாட்டின் ஆவி வரும். அந்த மன்றாட்டின் ஆவி வந்துட்டுனா உங்களுக்குள்ள ஒரு மனதுருக்கம் வரும். அந்த மனதுருக்கம் வந்தாலே அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிரும், அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிரும். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த மனதுருக்கத்தை தாரும், சபைகளை குறித்த பாரத்தை எனக்கு தாரும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சபைகளை குறித்த பாரம் நாளுக்கு நாள் என்னை நெருக்குகிறது, என்னை நெருக்குகிறது. ஆமென். ஜெபிக்க வேண்டிய சபைகள் தூங்கி கொண்டிருக்கிறது. சபைகளில் அவலட்சணங்கள், அருவருப்புகள், கோர்ட்டு கேசு, விசுவாசிகளின் கோடிக்கணக்கான பணங்கள். ஆமென். கோர்ட்டுக்கும் கேசுக்கும் நீதிபதிகள் தேவன் அற்றவர்களால் இன்றைக்கு ஸ்தாபனங்கள் நடத்தப்படுகிறது. தேவன் அற்றவர்களை கொண்டு நியாயம் தீர்க்கப்படுகிறது. ஆமாண்டவரே, இதுக்கெல்லாம் காரணம் ஆமென் கர்த்தர் சொல்லுகிறார், இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லையப்பா. ஆமாண்டவரே, அந்த நாட்கள் திரும்ப வரட்டும், அந்த நாட்கள் திரும்ப வரட்டும். எங்க வீட்டுக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன அபிஷேகம் வரட்டும். கேளுங்க, கேளுங்க, எங்க வீட்டுக்கு ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் வரட்டும், என் மேல வரட்டும். நான் தினந்தோறும் என் பிள்ளைகளுக்காக போராடி ஜெபம் பண்றேன். ஆனா எனக்கு இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை. அதனால எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. நான் செய்கிறதெல்லாம் சரிதானா, நான் போகிறதெல்லாம் சரிதானா, நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரிதானா, நான் சின்ன வயசுலயே சில ராங் தாட்ஸ் எல்லாம் எனக்கு வருது.
ஆமா, என்னைய தான் சொல்றாங்க, என்னைய தான் பேசுறாங்க, என்னைய தான் திட்டுறாங்க, என்னைய தான் அவங்க சொல்றாங்க. இப்படி எல்லாம் நிறைய சென்சிட்டிவ் பர்சனா இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தை நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 இந்த சுவாபம் எல்லாம் அழிஞ்சிரும். ஆமென், ஆமென். என்னை கர்த்தருடைய வாயாக மாற்று, என்னை கர்த்தருடைய வாயாக மாற்று. எல்லா கைகளை உயர்த்தி ஜெபிங்க ஜெபிங்க. என்னை ஒரு கர்த்தருடைய வாயாக மாற்றும். ஆமா ஆண்டவரே, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாயிற்று. என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியாத ஆண்டவரே கோடா கோடி மக்களுக்கு ஆண்டவரே உம்மை பற்றி சொல்லுகிற வாயாக என்னை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, வீட்டுக்குள்ள நல்ல பாடுறேன், ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், தூங்குறேன். ஆனால் என்னால சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? சபைக்கு என்ன பிரயோஜனம்? இயேசுவின் நாமத்தினால அறை கதவை பூட்டி, இயேசுவே உம்முடைய வாயாக என்னை மாற்றும், உம்முடைய வாயாக என்னை மாற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொன்னது போல உம்முடைய வாயாக என்னை மாற்றுவீராக. உம்முடைய வாயாக, உம்முடைய நாவாக என்னை மாற்றும். நான் ஒரு இன்டெலெக்சுவல் பர்சனாக இருக்க விரும்பல. ஆமா ஆண்டவரே, ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசன ஆவி உடையவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. இதற்கு ஒரு விசேஷித்த ஜவாபியை கர்த்தர் கொடுக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உடையவன், கர்த்தருடைய வார்த்தை உடையவன். எலிசாவின் மேல் இருந்த அபிஷேகத்தினுடைய விசேஷம் தேவனுடைய வார்த்தை உடையவன், தேவனுடைய வார்த்தை உடையவன். இயேசுவே, இந்த கடைசி காலத்துல எனக்கு இந்த கிருபையை தாரும் என்று ஜெபிப்பீங்களா? அப்படி ஜெபிக்கிறவங்க எழும்பி நின்று கொள்ளுங்க. ஆமா ஆண்டவரே, தகப்பனே, இப்ப எழும்புறதை பாருங்கப்பா. வீடுகளில் எழும்பி நிற்கிறாங்கப்பா. எனக்கு ஒரு வார்த்தை தாரும் ஆண்டவரே, வார்த்தை தாரும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளின் நொடிந்து போன ஃபேமிலியை குறித்து ஆமென் ஒரு வார்த்தை என் வாயில் வரட்டும். ரிபாலார் யாகாலாமோ தூரமாக தராலாமா துரே ஷிகேலமேஹே ரசிமோ குரோஹோ ஷிகேலமே துரோஹோ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே, நான் நல்ல அந்நிய பாஷை பேசுவேன், ஆனா இப்படிப்பட்ட கிரேஸ் எனக்கு இல்ல. ஆனா ஒன்னு சொல்லட்டா, அந்த அந்நிய பாஷைக்குள்ளதான் இதெல்லாம் மறைஞ்சிருக்கு. நல்ல அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை அறியாமலேயே உங்க வாயிலிருந்து புறப்படுகிறதை ஆமென் நீங்க அறியாம இருக்கலாம். ஆனால் உங்களோடு இருக்கிறவர் சொல்லுவார்கள், இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய சத்தம், இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம், இது தேவனுடைய சத்தம். ஆமென். கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகளை இனம் கண்டு அழிக்கிற, கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளை இனம் கண்டு அழிக்கிற ஒரு அக்கினிய ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஊற்றுகிறதுனால ஆமென் நல்ல வாயை திறந்து ஓரபாமா ஹஸ்மெலேஹேலோ ரோகோஸ்மே ஹோலர மந்தராரா ஷபுரோகோசே எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். புது பலனை தரித்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பாடத்துல இன்றைக்கு நீங்க கற்றுக்கொண்ட ஒரே பாடம், கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. அவனிடத்தில் அந்த அம்மா கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. ஆமென். அந்த அம்மா கிட்ட அந்த சகோதரத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அவர் பிரசங்கம் பண்ணார்னா அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அவங்க ஜெபம் நடத்துனாங்கன்னா அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்களுக்கு இன்று முதல் அனல் மூட்டுகிறார், அனல் மூட்ட போகிறார். ஆமென், ஆமென். இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? இப்படி கர்த்தருக்காக நீங்க எழும்பினா உங்கள் தேவைகளை, உங்கள் வீட்டு காரியங்களை கர்த்தர் தானாக பொறுப்பெடுத்துக் கொள்வார். எழுப்பி நின்னுட்டீங்கல்ல, அப்படியே ஒரு விஷயம் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமாண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒரு எலியா
பாகால் தேவர்களுக்கு முன்பாக சவால் விட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்ததப்பா. நாங்கள் பெரிய தேசத்தில் இருக்கிறோம்ப்பா, பெரிய தேசத்தில் இருக்கிறோம், தேவை மிகுந்த தேசத்தில் இருக்கிறோம். பல இன, மொழி, கலாச்சாரம், பல மதத்தை தழுவுகிற மக்கள் இருக்கிற பெரிய தேசத்தில் இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, விக்கிரக ஆராதனையின் மத்தியில இருக்கிறோமப்பா. அப்பா ஆண்டவர், யார் யாரெல்லாம் இப்ப எழும்பி நின்று கர்த்தருடைய வாயாக என்னை மாற்றும் என்று ஜெபிக்கிறாங்களோ, அவர்களை உம்முடைய வாயாக, உம்முடைய நாவாக பயன்படுத்தும்படி. ஆமா ஆண்டவரே, எங்களெல்லாம் நீர் பயன்படுத்துறதை விட அதிக பல 1000 மடங்கு பயன்படுத்தணும் நான் ஜெபம் பண்றேன். உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. எழுமி நின்ற அத்தனை பேரை கர்த்தர் தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும், கிருபை தாங்கட்டும். இன்றைக்கு அத்தனை பலவீனமானவர்களை பலப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடன் பாரத்தோடு இருக்கிறவர்களை பலப்படுத்துகிறீர், தேவை மிகுந்த நேரத்தில் சந்திக்கிறீர், சமாதானத்தை தருகிறீர். இப்பொழுது உம்முடைய சமாதானம் வீட்டில் யார் யார் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவர்கள் மேல் வந்து அமர்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஒருவருக்கு ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான ஊழியன், கடமை மட்டும் நான் செய்திருக்கிறேன். உமக்கு ஒருத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் மேலிருந்த அபிஷேகத்தின் விசேஷங்களில் அநேக காரியங்களில் ஒன்றை இன்றைக்கு நம்ம படித்தோம். இந்த ஒன்றை மட்டும் இன்னைக்கு நைட்டில் படுக்கும்போது கூட சொல்லி ஜெபம் பண்ணணும். இந்த ஒன்றை மட்டும் நாளை காலையில் எழும்பின பிறகு ஞாபகம் வரும் சொல்லி ஜெபம் பண்ணணும். இந்த ஒன்றை மட்டும் நாளை பகல் நேரத்தில் ஞாபகம் வரும்போது சொல்லி ஜெபிக்கணும். இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எலியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனதுனால தான் கர்த்தருடைய வல்லமை எலிசாவுக்குள்ளே வந்தது. சரியா? சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.